ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நடப்பு 2026ஆம் ஆண்டின் ஜனவரி மாதத்தின் முதல் 15 நாட்களிலேயே தலைநகர் டெல்லியில் 800க்கும் அதிகமான சிறுமிகள், பெண்கள் மாயமான விவகாரம் அதிர்வலைகளை உண்டாக்கிய நிலையில் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த மனித உரிமை ஆணையம் டெல்லி அரசுக்கும் போலீசுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவில் சிறுமிகளை கடத்தி பெரும் பணக்காரர்களுக்கு விருந்தாக்கியது தொடர்பான எப்ஸ்டெயின் ஃபைல்ஸ் வெளியாகி உலகையே உலுக்கி வரும் நிலையில் டெல்லியில் கடந்த ஜனவரி மாதத்தின் முதல் 15 நாட்களிலேயே 800க்கும் அதிகமானவர்கள் காணாமல் போனதாக வெளியான தரவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜனவரி மாதத்தின் முதல் 2 வாரங்களில் மட்டும் 807 பேர் தலைநகரில் மாயமானது பகீர் கிளப்பியது. காவல்துறையின் தரவுகளின்படி ஜனவரி 1 முதல் 15 வரை மொத்தம் 807 பேர் காணாமல் போயுள்ளனர். சராசரியாக நாள் ஒன்றுக்கு 54 பேர் காணாமல் போகின்றனர். இவர்களில் 509 பேர் பெண்கள் மற்றும் சிறுமிகள், 298 பேர் ஆண்கள். காணாமல் போனதாக கூறப்பட்ட மொத்த புகாரில் 191 பேர் சிறுவர்கள், 616 பேர் பெரியவர்கள். இது நாட்டின் தலைநகரிலேயே மக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குவதாகவும், டெல்லியில் ஒவ்வொரு மட்டத்திலும் மத்திய பாஜக அரசு தன் முழுமையான அதிகாரத்தை கொண்டிருக்கும் போது டெல்லி ஏன் இவ்வளவு பாதுகாப்பற்றதாக உள்ளது என்றும் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனால் இது பற்றி விளக்கமளித்த டெல்லி காவல்துறை, ஆண்டுதோறும் காணாமல் போகும் நபர்களின் வழக்கமான எண்ணிக்கைதான் இது என்றும், திட்டமிட்டு பீதி கிளப்பும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியது. தவிர இவ்வாறு தலைநகர் பற்றி பணம் கொடுத்து வதந்திகள் பரப்பப்படுவதாகவும் விமர்சித்தது. காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க உடனடி முயற்சிகள் தொடங்கப்படுவதாகவும், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் டெல்லி போலீசின் அறிக்கையில் கூறப்பட்டது. மேலும் திட்டமிட்டு குழந்தைகளை கடத்தும் நெட்வொர்க்குகள் எதுவும் டெல்லியில் இயங்கவில்லை என்றும் டெல்லி போலீஸ் தெரிவித்தது. இருப்பினும் இந்த விவகாரம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக டெல்லி அரசின் தலைமைச் செயலாளரும் காவல்துறையும் 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புள்ளி விவரங்களை கவனத்தில் கொண்டு இந்த விஷயம் தீவிரமான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும், இந்த எண்ணிக்கை ஒரு கடுமையான மனித உரிமைகள் மீறப்படுவது தொடர்பான கவலையை ஏற்படுத்துவதாகவும் மனித உரிமைகள் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.